தேனி மாவட்டம் வைகை அணை பூங்காவில் அடிப்படை வசதிகள் முறையாக செய்யப்படவில்லை என சுற்றுலா பயணிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதுகுறித்து செய்தியாளர் பாலமுருகன் வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். வைகை அணை பூங்காவில் சுற்றுலா பயணிகளுக்கு குடிநீர் உள்ளிட்ட எந்த ஒரு அடிப்படை வசதிகளுமே செய்யப்படவில்லை என தொடர்ச்சியாக சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டை முன்வைத்து வருகின்றனர். அதாவது பாத்தீங்கன்னா தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே அமைந்துள்ள வைகை அணை பூங்கா. இந்த வைகை அணை பூங்காவானது 1959ஆம் ஆண்டு வைகை அணை கட்டப்பட்ட நிதி போக மீதமுள்ள நிதியில் இந்த பூங்கா கட்டப்பட்டது. இந்த பூங்காவானது வைகை அணை வலதுகரை பூங்கா, இடதுகரை பூங்கா என இரண்டு விதமாக பிரிக்கப்பட்டு சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை குறைவான கட்டணத்தில் பூங்காவில் பயன்பெறும் வகையில் தற்போது இந்த பூங்காவானது தற்போது வரை செயல்பட்டு வருகிறது. தற்போது பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவில் வந்து சுற்றுலா பயணிகளுக்கு மிக குறைந்த கட்டணமான 5 ரூபாய் மட்டுமே வசூலிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் பார்த்தீங்கன்னா இந்த பூங்காவிற்கு தேனி மாவட்டம் மட்டுமின்றி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் இருந்தும் அண்டை மாநிலமான கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்களிலிருந்தும் தொடர்ச்சியா வந்து சுற்றுலா பயணிகள் வந்தவன இருக்காங்க. இந்த பூங்காவில் வந்து பாத்தீங்கன்னா பல வகையான பொழுதுபோக்கு அம்சங்கள் வந்து விளையாட்டு உபகரணங்கள் வந்து சிறுவர்களுக்கும் அமைச்சாங்க. ஆனா இப்ப வரைக்கும் இந்த பூங்காவில் முறையான பராமரிப்பு பணிகள் எதுவுமே செய்யலன்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து சுற்றுலா பயணிகள் குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா செயற்கை நீரூற்று ஓடைகள், செயற்கை நீரூற்றுகள் மற்றும் பாத்தீங்கன்னா அழகு சிலைகள், மயில், சிங்கம், புலி போன்ற அழகு சிலைகள் எல்லாம் சேதமடைந்து மிகவும் மோசமான நிலையில் காட்சியளிக்கிறது. இதனை பார்க்கும் சுற்றுலா பயணிகளும் மிகுந்த வருத்தம் அளிப்பதாகவே தெரிவித்து வருகின்றனர். மேலும் பாத்தீங்கன்னா இந்த வைகை அணை பூங்காவில் வந்து பல திட்டங்களை கொண்டு வந்தாங்க. படகு குளம், செயற்கை நீரூற்று, இசை நீரூற்று போன்ற பல வகையான திட்டங்களை வந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பில் வந்து கொண்டு வந்த நிலையில தற்போது வரை அந்த திட்டங்கள் வந்து முழுமையா செயல்படாமே காணப்படுகிறது. இதெல்லாம் வந்து சுற்றுலா பயணிகள் வந்து தொடர்ச்சியா வந்து சனி மற்றும் ஞாயிறு போன்ற விடுமுறை நாட்கள் வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைஞ்சே செல்றாங்க. அந்த பகுதிகளை பார்வையிட்டு செல்லும் போது ஏமாற்றம் அடைஞ்சே செல்றாங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பகுதிகளில் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விளையாடக்கூடிய விளையாட்டு உபகரணங்களான ஊஞ்சல், சறுக்கல் போன்ற விளையாட்டு உபகரணங்களும் முழுவதுமா சேதமடைஞ்சும் அதுல வந்து விளையாண்டா விபத்தை ஏற்படுத்தும் வகையிலும் இருக்கு. இதையுமே தொடர்ச்சியா வந்து வைகை பொதுப்பணித்துறை நிர்வாகம் வந்து சீரமைத்து தர வேண்டும் என்றும் தொடர்ச்சியா சுற்றுலா பயணிகள் வந்து கோரிக்கை வச்சுட்டு வராங்க. மேலும் பாத்தீங்கன்னா இந்த பூங்காவில் வந்து முறையான பாதுகாப்பு வசதியும் இல்லை. குறிப்பா பாத்தீங்கன்னா சிசிடிவி கேமராக்கள் முறையாக செயல்படுவதில்லை என்றும் பல இடங்களில் சிசிடிவி கேமராக்களும் இல்லை. அதே போல பல இடங்கள் பாத்தீங்கன்னா புதர் மண்டியே காட்சி அளிக்கிறது. குறிப்பா பாத்தீங்கன்னா நம்ம அதை அதிகமா காட்சிப்படுத்தி இருக்கோம். சிறுவர்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு உபகரணங்கள் அடங்கிய இடங்கள் ஃபுல்லாவே புதர் மண்டி காட்சி அளிக்கக்கூடிய காட்சிகளும் தற்போது நம்ம பார்க்க முடிகிறது. இது போன்ற வைகை அணை பூங்காவில் உள்ள விளையாட்டு உபகரணங்கள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை முறையா பராமரிச்சு மீண்டும் வந்து இந்த பூங்காவை வந்து பொலிவிழந்து கிடக்கிற இந்த வைகை அணை பூங்காவை சீரும் சிறப்புமா கொண்டு வர வைகை பொதுப்பணித்துறை நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி தொடர்ச்சியா வந்து சுற்றுலா பயணிகள் மட்டும் கோரிக்கை வைக்காம இந்த பகுதிகளில் உள்ள சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை வைத்துட்டு வராங்க. தமிழ் ஜனம் செய்திகளுக்காக ஆண்டிப்பட்டியிலிருந்து செய்தியாளர் பாலமுருகன்.